அதாவது மக்களுக்கு லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு கூச்சம். லட்சியவாதியாக வாழும்போது எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும். அது மக்களுக்கு கூச்சம். இப்போ ஒரு மேடையில் போய் நீங்கள் பாடணும், டான்ஸ் ஆடணுன்னா அதற்கு மக்கள் கூச்சம். பேசணும் அப்படின்னா கூச்சப்படுறாங்க. அப்போ லட்சியம்ங்கிறது என்னதுன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். லட்சியம்னா என்னென்னா, நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் லட்சியம். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்கள பாதுகாக்கணும். இப்போ ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஒருத்தர் லட்சியம். என்ன அர்த்தம்? நோயில் இருக்கிற மக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் மருத்துவருடைய லட்சியம், மருத்துவத்தின் லட்சியம். ஒருத்தர் மருத்துவராகிறதுடைய லட்சியம் என்னது? மற்றவங்கள பாதுகாக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அதான் லட்சியம். அப்படி இருக்கும்போது நீ இப்போ மேடை ஏறி பாடுறாங்க அப்படின்னா, பாடல் மூலம் நிறைய பேர் அதை கேட்டு நல்லாயிருக்கு, இப்போ கேட்குறது நல்லாயிருக்கு. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக தான் மேடை ஏறி பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பேசுகிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஏன் மேடை ஏறதுக்கு கூச்சப்படுறீங்க? மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ கூச்சப்படுறீங்க. அப்படி தானே அது அர்த்தம். எந்த ஒரு லட்சியமே பிறரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது தான். ஒரு மருத்துவமாக, இன்ஜினியராக அவர் என்ன பண்ணுவார்? ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுப்பாரு, அதான் அவருடைய லட்சியம். மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய லட்சியம். விஞ்ஞானியாக மக்களுக்கு இந்த விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அதுக்காக அவர் உழைக்கிறார், அதை லட்சியமாக ஏற்று உழைக்கிறார். அப்படின்னா பிறருக்கு நன்மை செய்வது தான் அந்த லட்சியத்தின் நோக்கமாக இருக்குது. எந்த ஒரு லட்சியத்தினுடைய நோக்கமும் பிறருக்கு நன்மை செய்கிறது தான். அப்போ இந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சியவாதியாகவே நிறைய பேர் இல்லை, ஏன்னா கூச்சப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு நன்மை செய்ய கூச்சப்படுகிறார்கள். அது ஏதோ தனது சுயநலம் சார்ந்ததுன்னு நினச்சிக்கிறாங்க. சுயநலன் சார்ந்தது, அதில் பொதுநலன் இல்லை, அந்த லட்சியத்தை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இப்போ காந்தியடிகள் லட்சியவாதி தான். அவர் அதனால தான் இந்தியாவுக்கு நிறைய மக்களை ஒருங்கிணைத்து இந்தியா விடுதலை போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு விடுதலை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அம்பேத்கர் ஒரு லட்சியவாதி தான். அவர் கூச்சப்பட்டிருந்தாருன்னா அவரால் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்க முடியுமா? இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னா அவருடைய முயற்சி அதில் மிகப்பெரிய பங்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு லட்சியவாதி தான். அப்போ லட்சியவாதியாக இருக்கிறதுக்கு அவர் கூச்சப்பட்டிருந்தாருன்னா மக்களுக்கு இவ்வளோ நன்மை கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காதுல்ல. அப்புறம் காமராஜர் ஒரு லட்சியவாதி தான். அவர் கூச்சப்பட்டிருந்தாருன்னா, நான் ஒரு லட்சியவாதியாக இல்லை, எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கூச்சப்பட்டிருந்தாருன்னா, அப்போது இந்த மக்களுக்கு ஒரு நல்ல படிப்புலாம் அந்த காலத்தில் இன்னை வரைக்கும் அவரை போல் ஒரு ஆளை நம்மளால் பார்க்க முடியலல்ல. அப்போது அன்னை தெரசா கூச்சப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. அவங்களால எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சாங்க. அதனால் இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், டிவியை கண்டுபிடிக்கிறோம் லட்சியவாதிகள் தான். இல்லை அதே லட்சியமாக வச்சுக்கிட்டவங்க. அதனால தான் இந்த உலகமே பார்த்திங்கன்னா லட்சியவாதிகளோட உழைப்பினால்தான் நம்ம கண்டுபிடிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா லட்சியவாதிகளோட பங்களிப்பு தான். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு ஒரு லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு கூச்சப்பட்டோம்னா அப்போது அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவங்களுடைய முயற்சிகளை நம்ம கொச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, லட்சியம்னாலே அது மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான். அதோட அடிப்படையே மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான். அப்போ அதையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். ஏதோ உனக்கு பேர் கிடைக்கும், நீ மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு கூச்சப்படுற. ஒரு மேடை ஏறி பேசுகிறத கூச்சப்படுற, மேடை ஏறி பாடுறது கூச்சப்படுற. இன்னும் சொல்ல போனால் இப்போ படிக்கிறாங்கல்ல பசங்க, எதுக்கு? நாளைக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணால் நீ படிக்கணும். படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா என்ன பண்ணுறோம்? படிக்கிறதுக்கு நீ கூச்சப்படுற, அதான் நீ படிக்க மாட்டேன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் படிக்க மாட்டேன்ற? மற்றவங்களுக்கு எதிர்காலத்தில் நான் ஒரு பயனுள்ள ஒருவராக இருக்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்த எனக்கு கூச்சமாக இருக்குது, அதனால தான் நீ படிக்கிறதுக்கு கூச்சப்படுற, படிக்க மாட்டேன்ற. அப்போது படிக்கிறதுக்கே அந்த கூச்சம் ஒரு தடையாக இருக்குது. கூச்சங்கிறது எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பாருங்கள். அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நாம் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம லட்சியங்கிறது என்னது? மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான், மற்றவங்களுடைய நன்மைக்காக தான். அவங்க நன்மை அடைஞ்சாங்கன்னா நாம் சந்தோஷப்பட போகிறோம். அவங்க மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாம் செய்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். நம்ம ஒரு ஜோக் அடிக்கிறோம், ஒருத்தர் சிரிக்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு அவர் சிரிச்சாருன்னா தான் நம்ம சிரிக்க முடியும். அவர் சிரிப்பே வரல, நம்ம எப்படி சிரிக்க முடியும்? அப்படி சிரித்தா அது நல்லது கிடையாது, நல்ல நோக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வருத்தப்படுறாங்க, நீங்கள் சொன்ன ஜோக்கில், ஆனால் நீங்கள் சிரிப்பு காட்டுறீங்க. அவங்க வருத்தப்படுறாங்க, ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் சிரிப்பு காட்டும்போது அந்த சிரிப்பு அந்த ஜோக்கு அவங்க மனசை புண்படுத்துது. ஆனால் நீங்கள் மட்டும் சிரிச்சிட்றீங்க, மற்றவங்களை துன்பப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அப்படி தானே அதோட அர்த்தமாக இருக்குது. அப்போ மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நாம் சந்தோஷப்படணும். அப்போ இந்த லட்சியமே பார்த்திங்கன்னா
ஒரு மருத்துவர்னா மற்றவங்க நோயை குணப்படுத்தி அது அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். அவங்க துன்பப்பட்டால் இவருக்கு நம்மளால் தானே அவங்களுக்கு எதாகிடுச்சு, சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி இவர் கவலைப்பட்டுட்டு இருப்பார். அதனால் லட்சியம்னா என்னது? மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை தான் நம்ம லட்சியமாக்குறோம். நாம் மருத்துவராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், விஞ்ஞானியாக போகிறேன், ஓவியராக போகிறேன், பாடகராக போகிறேன், டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியாக போகிறேன், எல்லாம் மற்றவங்களுக்காக தான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படி? அப்போ அதுக்கு நம்ம கூச்சப்பட தேவையில்ல, லட்சியவாதியாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய லட்சியவாதிகள் என்ன பண்ணுறான், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தாமல் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி தன்னை சந்தோஷப்படுத்த பார்க்குறாங்க. அதனை இது லட்சியம்னா இதுதான் போலுக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா நல்லா கொள்ளையடிக்கிறது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு மக்கள் பணத்தெல்லாம் வாங்கி கொள்ளையடிச்சிட்டு அப்போ அது மக்கள் பார்க்குறாங்க. இப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லை. ஒரு வியாபாரி கலப்படம் பண்ணுறாரு, மக்களை ஏமாத்துறாரு. இப்படி பெரும்பாலான லட்சியவாதிகள் எல்லாருமே சுயநலனோடு இருக்கிறதுனால ஒரு லட்சியம்னாலே சுயநலன் தானே போலுக்கு. லட்சியம்னாலே அதில் பொதுநலன் இல்லை, பிறரை சந்தோஷப்படுத்துகிற நோக்கம் கிடையாது போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு சுயநலன் தான். அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கோ, ஏன் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு கூச்சப்படுறாங்க, பேசுகிறதுக்கு ஏன் லட்சியம்னா அவங்கள பற்றின ஒரு தவறான புரிதல் இருக்குது. காரணம், அப்படி ஒரு தவறான புரிதலை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிறரை மகிழ்ச்சி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்கே நிறைய பேர் இல்லவே இல்லை. எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனது சந்தோஷத்துக்காக தான் நான் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மருத்துவர் இருக்காரா, அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல காசு வாங்குறாரு. அப்போ அவருக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை, எந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட காசை பிடுங்கணுமோ அதை பார்க்குறாரு. அப்போது லட்சியம்னா இப்படி தான் போலுக்கு, இதுதான் லட்சியவாதி போலுக்கு. அதனால் மக்களுக்கு லட்சியவாதி ஆகிறதுக்கே கூச்சமாகி போச்சு. இதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லட்சியம்னா என்னது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான். அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நேர்மை தவறிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை தான் சந்தோஷப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அந்த லட்சியத்தை பயன்படுத்தி நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணுன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் நேர்மை இல்லாமல் போயிட்டீங்க, கட்டுப்பாடு இழந்துட்டீங்க, ஒழுக்கம் இல்லைன்னா அப்போ நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியாது, உங்களை தான் நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்கனாலே அவங்களால மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு தான் அர்த்தம். அதனால் லட்சியம்னாலே இதான் போலுக்க. அவங்கவுங்கள சுயநலனுக்காக தான் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும் அல்லது எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரு. மக்கள் மேலே மற்றவங்க மேலாம் எந்த வித அக்கறையெல்லாம் கிடையாது. அதனால் மக்களுக்கு என்ன பண்ண அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அப்போ தவறான முன்னுதாரணங்கள் ஒரு லட்சிய வாழ்க்கையை கொச்சையாக மக்கள் புரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் லட்சியம்னா என்னது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான். மற்றவங்கள சந்தோஷப்படனா நம்ம நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். நேர்மை தவறிவிட்டால் நமது லட்சியத்தின் நோக்கம் வெறும் சுயநலனாக அது மாறிவிடுகிறது, பிறருக்கு துன்பம் தருவதாக மாறிவிடும். லட்சியம்னா என்னது, பிறரை சந்தோஷப்படுத்துறது. நேர்மையாக இருந்தால் தான் நீங்கள் பிறரை சந்தோஷப்படுத்த முடியும். அதுவே நேர்மை ஒழுக்கம்லாம் தவறிட்டிங்கன்னு வச்சிங்க, பிறரை சந்தோஷப்படுத்துறது பதிலாக உங்களுடைய லட்சியம் பிறரை துன்பத்திற்குள் உள்ளாக்கிவிடும். இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கார், மந்திரி இருக்கார், அவருடைய உண்மையான லட்சியம் என்னவாக இருக்கும், அந்த பதவியோட உண்மையான லட்சியம் மக்களுக்கு நன்மை செய்கிறது தான். அவரே பார்த்தீங்கன்னா நேர்மை இல்லாமல் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒழுக்கம் இல்லாமல் லஞ்சம்லாம் வாங்குறாருன்னா அப்போ அவரால் மக்களுக்கு துன்பம் தான் சேரும். அப்போ அவர் ஒழுக்கமாக இருந்தால் தான், நேர்மையாக இருந்தால் தான் மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும். அதுவே அவர் ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் இன்னும் லஞ்சம் வாங்க ஆரம்பித்து தனக்கு தான் நன்மை, மக்களுக்கு அது துன்பமாக மாறிவிடும். அப்போ லட்சியம்னாலே என்ன நினச்சிக்கிட்டாங்க மக்கள், பிறருக்கு துன்பம் தருகிற ஒரு செயல்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி லட்சியம்னாலே மக்கள் கூச்சப்படுறாங்க, லட்சியவாதியாக இருக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க. லட்சியத்தை பற்றின தவறான புரிதலை மக்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பெரும்பாலானோர். ஏன்னா மக்கள் பெரும்பாலானோர் கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மையாக இருந்தால் லஞ்சம் வாங்கலைன்னா அவங்கள பைத்தியக்காரனை பார்க்குறாங்க, நேர்மையாக இருந்தால் அவங்கள பைத்தியக்காரன் பார்க்க, ஒழுக்கமாக இருந்தால் அவங்க ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கை. என்ன பண்ணுறது?